நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான அடியார்களை விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து தனது அடியார்களை விடுதலை செய்வது கிடையாது. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள், அதுதான் அரஃபாவுடைய தினம் என்று சொல்கிறோம். அந்த அரஃபாவுடைய தினத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற மற்றும் ஒரு சிறப்பு, நரகத்துக்குரியவர்கள் நல்லா தீர்மானிச்சு வச்சிருப்பான்ல. ஏன்னா சொர்க்க நரகம் இனிமேதான் போகணும். அல்லாஹ் மறுமை நாளில் அனைத்து அடியார்களுக்கும் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுதுதான் சுவனத்திற்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்திற்குரியவர்கள் நரகத்துக்கு போவாங்க. இனி யாரும் அங்கே போகலை. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களாக இருந்தால் கூட அவர்களும் இறைவனின் அரிசை சுற்றி பறவை வடிவத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது ஒழிய அவங்களே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை. அப்போ மறுமை நாளில் இறைவன் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்குரியவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்குரியவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த செய்தியில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அப்படி நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் இருப்பாங்கல்ல, இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியவர்கள், அவங்க அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய தினத்தில் மன்னிப்பு கொடுப்பானா. உன்னையெல்லாம் மன்னிச்சிட்டேன், இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கிருங்கள், இவங்கெல்லாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, நரகத்திலிருந்து இவங்களை விடுதலை செஞ்சிருங்க, இவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்கி நரகில் செல்ல இருந்தவர்களை நரகிலிருந்து மீட்டெடுக்கிறான், அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். அந்த நாள் இந்த மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள், அரஃபாவுடைய தினம். எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்காதா மாதத்தினுடைய நிறைவு பகுதியில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரையிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு மாதங்களில் இறைவனால் சிறப்பிக்கப்பட்ட பல மாதங்களில் ஒன்று துல்ஹஜ்ஜினுடைய மாதம். திருக்குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை இஸ்னா அஷர ஷஹ்ரன், மொத்தம் 12. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள். புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள்